ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நேற்றே சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில் போகிறோம். அதோடய மேப்பு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து களக்காட்டில் இருக்குது கரெக்டாக. அந்த கோயில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 கிலோமீட்ரு அதுக்கு மேலேயே நம்ம ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் போகிறப்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:36 ஆகுது. ஸோ வீட்டிலேருந்து 9:30 கிளம்புனோம் கரெக்டாக. நம்மளோட K2K ரைடு பார்த்திங்கன்னா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. கோடியக்கரை டு கன்னியாகுமரி. ஸோ அதில் வந்து நிறையா பீச்சு, அப்புறம் நிறையா பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய குரங்குகள் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிடிங்கிடும். நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் வருது. நம்ம வீடு பார்த்திங்கன்னா வள்ளியூரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் வருது இந்த நம்பி கோயில். அதுமாதிரி டைமிங் தான், காலைல 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழிலேருந்து திருப்பி இந்த கடைக்கு வந்திருந்தோம். உட்காருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கைக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா எந்த கடையும் இருக்காது. ஸோ அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினா முன்னாடி வாங்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போகணும். நாங்கள் தெரிந்து பாருங்கள் மேலே. அதில் போகாமல் இதில் வந்து நீங்கள் லெஃப்ட்டு திரும்பணும். இதுதான் நம்பி கோயில். நேராக போனீங்கன்னா நம்பி கோயில். எனக்கு இதில் லெஃப்ட்டு திரும்பணும். திரும்பினா ஸ்ட்ரெயிட்டாக நம்பி கோயில். இந்த ஆர்ச் பார்த்து வச்சுக்கோங்க, சிங்கம் நிற்கிற மாதிரி. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். நேராக போனீங்கன்னா நம்பி கோயில் தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா நம்பி கோயில் ரீச் ஆகிடுச்சு. இங்கே வண்டி நிப்பாட்டலாம். நல்ல மரத்து நிழல். ஓகே, இப்போ உள்ளார வந்துட்டோம். ஸோ அங்கே பைக் நிப்பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒழுங்காக காட்டல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வன அதிகாரிகள் தான் நம்ம வந்து வீடியோவில் காட்டக்கூடாது. ஸோ அவங்களோட இடம்லாம் அங்கே இருக்குது. இப்போ நான் உள்ளார போகிறதான் காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரெக்கிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகிறோம் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லும். சப்போஸ் நீங்கள் வந்து வயசானவங்களை யாரும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து ஜீப்பில் போகலாம். ஜீப்புக்கு வந்து இங்கே அலோடு இருக்குது. இங்கே ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து மேலேருந்து வரும். ஸோ அங்கே மேலே போய் நம்ம குளிப்போம். சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள் வாட்டர். ஓகே, வாங்க அப்படியே உங்களுக்கு போகிற வழியில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நடந்து போகிற பார்த்திங்கன்னா நம்ம லக் இருந்துச்சுன்னா வைல்டு அனிமல்ஸ் எதாவது பார்க்கலாம், வனவிலங்கு ஏதாவது. ஸோ நான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளார போக போக பாருங்கள், அட்வென்ச்சரஸ் செம்மையாக இருக்கும். கும்பலாக வந்து நம்மள்ட்ட வம்புழுக்கும் பாருங்கள் குரங்குகள். நார்மல் குரங்கு வரும், சிங்கிவால் குரங்கு வரும்.
உங்களுக்கு அந்த அருவி ஓடுற சத்தம் கேட்குதா? ஸோ இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலம் நம்ம கோயிலுக்கு போகிற வழியில். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ கரெக்டாக கீழே கேட்லேருந்து நம்ம 10 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 10:06 ஆகுது. அதுமாதிரி கீழே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக போகிறீங்க, எங்கேயும் குப்பைலாம் போடக்கூடாது. இங்கே வந்து எப்போதுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. பிளாஸ்டிக் வந்து சுத்தமாக அலோடு கிடையாது. சப்போஸ் தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் ஏதாவது கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. கீழே வந்து மறுபடியும் செக் பண்ணுவாங்க, நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு வரீங்களான்னு. சப்போஸ் அப்படி போட்டிங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அவங்க சொல்கிற இடத்துல தான் குளிக்கணும். எக்ஸ்ட்ரா மேலே எங்கேயும் ஏறியும் போய் குளிக்கக்கூடாது, அதுக்கும் ஃபைனு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம அவங்க சொன்ன ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் நம்ம போயிட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் இந்த ட்ரெக்கு போகிறதுக்கெலாம் இப்போலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கும், ஜீப் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, நிறையா டூரிஸ்ட்லாம் வர்றதுனால கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்காங்க ரோடை, ஈஸியாக நம்ம போகிறதுக்காக. நம்மளோட பயணத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து 2வது பாலம் பாருங்க. அருமையாக இருக்குல்ல இடம்லாம். இந்த பக்கம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி அப்படியே உளுந்து வருது. ஓகே வாங்க அப்படியே போவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு வரப்போ வந்து தனியாக வர்றது வந்து முக்கால்வாசி தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்கள் கூட சேர்ந்து போகிற நிறைய பேர் சேர்ந்து போகிறப்ப வந்து உங்களோட கும்பல் வந்து ஒருத்தர் இல்லை 2 பேரும் ஒரு நல்ல கம்பு எடுத்து வச்சுக்கிறதும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ நம்ம நடந்து போகிறது ஃபுல்லுமே காட்டு வழி தான், எப்போ இது வரும் நம்மளுக்கு வந்து சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சத்தம் கேட்குதா? கீழே இந்த வழிக்கு பக்கத்துலேயே வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி அந்த பாலம் ஒரு பாலமும் கிராஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. அப்போ வந்து தண்ணி வந்து வலது பக்கம் இடது பக்கம்னு அந்த ரிவர் வந்து மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கோயிலுக்கு போகிற வரைக்கும் அந்த தண்ணியோட சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த யானையோட தடத்தை கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே குகை மாதிரி போகிறது பார்த்திங்களா, இதில் வந்து யானை போயிருக்குது. ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து கால் தடம் தெரியும். யானையும் போயிருக்குது, காட்டு எருமையும் ஏதோ ஒன்று போயிருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு இருக்கு பார்த்திங்களா. ஸோ இங்கே ஒரு கிணறு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்களா. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வனவிலங்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ சம்மர் டைம்லேயும் வந்து வனவிலங்குகளை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே வந்து தண்ணி நிரப்பி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து குடிச்சிட்டு போயிடும். ஆனால் இப்போ வந்து அருவியில் ரிவரில் ஃபுல்லும் தண்ணி விடுறதுனால இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இன்னும் கொஞ்சம் நல்ல சம்மர் டைமில் வந்து அங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி வச்சுருவாங்க. இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க ஃபுல் காட்டு பகுதியிலையும். நம்ம கோயிலுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரிச்சாக வந்து போயிட முடியாது. ஏன்னா நம்ம கரெக்டாக இப்படி ஏற்றத்தில் ஏறிக்கிட்டு இருக்கோம், அது இல்லாமல் மேடு பள்ளமாக இருக்குமா, அதில் மூச்சு வாங்கும். ஸோ இது மாதிரி நிழல் கிடைக்கிறப்பட நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கீழே ஒரு வழி போகுது பாருங்கள். இதில் போனோம்னா நம்ம வந்து இங்கே இது பார்க்கலாம், ஆறு ஓடுறது பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த இங்கே எடுத்து பாருங்கள். இப்போ காலையில் கிளம்புனதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து 2 பேரே பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏறுறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். ஏன்னா நிறையா வயசானவங்களும் வராங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜீப்பும் இப்போது ஏற்றிட்டு போவாங்க ரொம்ப வயசாகிறவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு.
ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃப் ரோடு பதிலாக இதில் நடக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம முதுகில் இங்கே பாருங்கள், நான் முதுகில் போட்டிருந்த பை ஃபுல்லும் அவ்வளோ தண்ணியாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வேர்வை. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஸ்லோப்லலாம் ஏறணும்ல, அதனால் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. வாங்க காட்டுறேன் அப்படியே ஏறுதுன்னு. ஓடி போவோம். கொஞ்சம் தூரம் ஓடி போய்ட்டு அது நாக்கு தள்ளிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் போவோம். அணில் சத்தம் கேட்குது. மர அணியில் தான் இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியல எங்கே இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல, ஹேர்பின் பென்லாம் இருக்குது. நம்ம இதில் சுற்றி போனோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியுமே, இந்த வழியாக ஏறி போயிடலாம். வயசானவங்களாம் வந்தாங்கன்னா இதில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த வழியாக வந்துட்டோம் நம்ம. அப்படி இல்லைன்னா அப்படி சுற்றி வரணும். வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். யார் வந்தது உள் நெஞ்சிலே, யார் வந்தது போர் வந்தது உள் நெஞ்சிலே போர் வந்தது. பூ வந்தது கை வீசிடும் பூ வந்தது. தீ வந்தது பூ கண்களில் தீ வந்தது. ஏன் வந்தது கண்ணோரமாய் வெப்பம் பெண் வந்ததும் உன் சூழலில் சத்தம். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா நம்பிக்கோயில் பக்கத்தில் தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம பேசினோன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நிறைய விவரம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே வாங்க அவங்கள்ட்ட கால் கனெக்ட் பண்ணி பேசுவோம். கம்ப்யூட்டர் ஜி, கனெக்ட் த கால். ஹலோ கோபிநாத், நல்லா இருக்கீங்களா கோபிநாத்? நல்லா இருக்கேன் ஸ்ரீதர். உங்களோட மறுபடியும் பேச வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்பவே சந்தோஷம். சொல்லுங்கள் கோபிநாத். இப்போ அங்கே வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள் கோபிநாத். என்னது கிளைமேட்டா? காற்று சில்லுன்னு அடிக்குது, வெயில் சொல்லுன்னு அடிக்குது, கிளைமேட் கிளுன்னு இருக்குது. இப்போது அங்கே கோயிலுக்கு எவ்வளோ பேர் ஆர்வம் காட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே கும்பல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கோபிநாத். இப்போதைக்கு கும்பலாக வெறும் 2 பேர் தான் ஆர்வம் காட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. அதுவும் நீங்கள் 2 பேர் தான். அதனால் ஒழுங்காக மூடிட்டு மேலே வாங்க. ஓகே கோபிநாத், எங்களோட இணைப்புக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. போன மாதம் சம்பளமே நீங்கள் என்ன எனக்கு கொடுக்கல. ஹலோ கோபிநாத், கால் கட் பண்ணாதே. ஹலோ மக்களே, அவங்களோட கால் துண்டிக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக காட்டி எனக்கு வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம். இங்கே பாருங்க, இங்கே கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், காட்டு அவங்களுக்கு உள்ளார சூப்பராக இருக்கும். மீன் தெரிஞ்சாலும் தெரியறது வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து என் வாய்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக கேட்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருக்கும். ஸோ நான் போகிற உள்ள க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கு வழியாக போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ மேலே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகாமல் ஷார்ட்கட். இந்த வழியில் வரணும். நல்லா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய தண்ணி ஓடும். நாங்கள் சின்ன வயசில் வந்தப்பெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே எவ்வளோ பட்டமைச்சு பறக்குது பாருங்கள், அருமையாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் தண்ணி வரும். ஆனால் இப்போ தண்ணி இல்லை.
மேலே பாருங்கள் மலை தெரியுது. நல்ல காட்டு பகுதியாக இருக்குது. இந்த வலது பக்கம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் மாதிரி வெட்டியிருக்காங்கல்ல, இந்த இது ஃபுல்லும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கிடையாது. மழை பெஞ்சுன்னா இந்த பாதையில் தான் தண்ணி ஓடும். அதனால மழை டைம்லேருந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பாதையும் வந்து பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிரும். ஆனால் இப்போது இப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து இங்கே போகிறதுனால உங்களுக்கு வந்து பாதையை வந்து சேதம் அடைகிறதுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப் வந்தீங்கன்னா இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க உங்களை. கோயில் பக்கத்தில் வந்து நம்ம நெருங்கிட்டோம். இப்போது இந்த அங்கே தெரியுது பாருங்கள் கோயில். இந்த அதான் கோயில். கீழே வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வியூவை பாருங்கள். நம்ம பயணத்தில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த வழியாக போய் வியூ பயணமாக இருக்கும், பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்குது. அருமையான இடம் நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்குள்ள வர்றதுக்கு. கீழே ஒரு கோயில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம அந்த பாலம் வழியாக அங்கே மேலே கோயில் போவோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க வரவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதை ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா. இது பாருங்கள் கீழே எப்படி ஓடுது பாருங்கள். இந்த நம்ம வந்த வழி இது பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க பாருங்க. இந்த இடத்துல குளிக்கலாம் நல்லா சூப்பராக. இங்கே பாருங்கள் அங்கேருந்து அருவி வருது. அங்கேருந்து வந்து அப்படியே போகுது. தண்ணி பாருங்கள் நல்லா கிளியராக இருக்கும். கிறிஸ்டல் கிளியர். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா நம்ம குளிக்க வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து கீழே நடந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்து வேர்வை ஆகிடுச்சு. நம்ம கேப்பு, ட்ரெஸ்ஸு, பனியன் எல்லாம், டிஷர்ட் எல்லாம். ஸோ அதை வந்து துவைச்சிட்டு அப்படியே குளிக்கிறேன். தண்ணிக்குள்ளெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் மீன்லாம். இங்கே பாருங்கள் பேக் வந்து காய வச்சுருக்கேன் வெயிலில். பேக்கெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, எல்லாம் வேர்வை. ஓகே வாங்க அப்படியே குளிக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் குளிக்க வந்தீங்கன்னா ரொம்ப பார்த்து வரணும். ஏன்னா எல்லாமே நல்லா வழுக்குறது. பார்த்திங்கன்னா நம்ம மங்கி மாதிரி ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போக போகிறோம். நல்லா வழுக்குது எல்லா இடமும். ஒரு வழியாக இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ நான் வந்து துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட கண்ணி பண்ணுறேன். சுவாசமின்றி தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழக்கிறேனே, இதழ்களா
நோ 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 அது செப்பல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க, உங்கள் கார்டுக்கு பத்தாது. நான் அடுத்த தடவை வரப்போ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஷூ வாங்கிட்டு வரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட வாசல். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த நம்பி கோயில் பாருங்க. இதுக்குள்ளே ரொம்பலாம் வீடியோ எடுத்து காட்டக்கூடாது, ஸோ அதனால் அப்படியே நான் வெளில போகிறேன். நம்ம குளிச்ச இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நேராக அங்கே இருக்க பாருங்க, அதான் நம்ம குளிச்ச இடம். எனக்கு இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ இந்த அழகான இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்த வழியில் தான் திருப்பி போகிறோம். ஸோ அதில் எதுவும் புதுசாக அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு இருக்காது. சப்போஸ் வனவிலங்கு எதாவது நாங்கள் வித்தியாசமாக பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா, பாய் பாய். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணி. அங்கேருந்து கிளம்புனது 1 மணி. ஸோ மேலேருந்து கீழே வரதுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் இருக்குது. கீழேருந்து மேலே போகிற பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ எதாவது பண்ணிக்கிறேன். டாடா, பாய்.